السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த 10 திக்ருகளையும் 100 தடவைகள் ஓதுவோம். நாம் அசருக்கு ஓதினால் மகரிபுக்குள் பதில் கிடைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான 10 திக்ருகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய திக்ருகள், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நேரத்தை ஆரம்பித்து தரக்கூடிய மிகவும் சிறந்த 10 திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு திருநாமங்களும் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை, அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வினுடைய அந்த சக்திகளை கூறக்கூடியதாக இந்த ஒவ்வொரு திருநாமங்களும் இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். யார் இதனை கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹுவை அழைக்கக்கூடிய நேரத்தில் இந்த அல்லாஹினுடைய இந்த அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவை அழைப்போம். அல்லாஹ் நிச்சயம் நமக்கு பதில் வழங்குவான். என்ன திருநாமம் என்றால், அல்லாஹுல் அல் வதூத். அல்லாஹு அல் வதூத் என்ற இந்த திருநாமத்தை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். இரண்டாவது, அல்லாஹு அல் ஹமீத். அல்லாஹு அல் ஹமீத் என்ற இந்த திருநாமத்தை 100 தடவை ஓதுவோம். மூன்றாவது, அல்லாஹு அல் வக்கீல். அல்லாஹு அல் வக்கீல் என்ற இந்த திருநாமத்தை 100 தடவைகள் ஓதுவோம். நான்காவது, அல்லாஹு அர் ராசிக். அல்லாஹு அர் ராசிக் என்ற இந்த திருநாமத்தை 100 தடவைகள் ஓதுவோம். ஐந்தாவது, அல்லாஹு அல் ஹசீப். அல்லாஹு அல் ஹசீப் என்ற இந்த திருநாமத்தை 100 தடவைகள் ஓதுவோம். ஆறாவது, அல்லாஹு அல் காதிர். அல்லாஹு அல் காதிர் என்ற இந்த திருநாமத்தை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். ஏழாவது, அல்லாஹு அல் கனி. அல்லாஹு அல் கனி என்ற இந்த திருநாமத்தை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். எட்டாவது, அல்லாஹு அல் மஜீத். அல்லாஹு அல் மஜீத் என்ற இந்த திருநாமத்தை நாம் 100 தடவை ஓதுவோம். ஒன்பதாவது, அல்லாஹு அல் வாஹித். அல்லாஹு அல் வாஹித் என்ற இந்த திருநாமத்தை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். பத்தாவது, அல்லாஹு அல் அஹத். அல்லாஹு அல் அஹத் என்ற இந்த திருநாமத்தை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.